நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசாக ரூபாய் 2000 வழங்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இலவசமாக இந்தந்த பொருட்கள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றின விவரத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலில் தடவையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தமிழர்களின் சிறப்பை போற்றும் வகையில் மற்றும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் உணவு அளிக்கும் விவசாயிகளுக்கு நன்றி செலுத்தும் வகையில் பொங்கல் திருநாளாவது அனைத்து தரப்பு மக்களாலும் ஆண்டுதோறும் ஜனவரி மாதத்தில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஸோ பார்த்தீங்கன்னா பொங்கல் பண்டிகை இன்னும் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளிலும் பொங்கல் பரிசு அரிசி, சர்க்கரை, கரும்பு முதல் என பரிசு தொகையும் மற்றும் ரூபாய் 1000 மதிப்பில் ரொக்கமும் தமிழக அரசு சார்பில் மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் அடுத்த ஆண்டு 2025 ஜனவரி மாதம் காண இருக்கும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு அனைத்து ரேஷன் கடை வாடிக்கையாளர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு பதிலாக ரூபாய் 2000 ரொக்கம், பணம் மற்றும் வேஷ்டி சேலைகள் தமிழக அரசால் வழங்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தமிழக மக்கள் சிறப்பான முறையில் பொங்கல் பரிசை பெற்று பொங்கலை கொண்டாடும் வகையில் அமையும் என்று கருத்துக்கள் கிடைத்துள்ளன. ஸோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். உடனுக்குடன் நம்மளுடைய அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.